திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் வார ராசி பலனை பார்க்க இருக்கிறோம். அதாவது மே மாதம் 11ஆம் தேதி முதல் மே மாதம் 17ஆம் தேதி வரை உள்ள ஒரு வாரத்திற்கான ராசி பலன், அதாவது சித்திரை 28 முதல் வைகாசி 3 வரை உள்ள இந்த வாரத்திற்கான வார ராசி பலனை பார்க்க இருக்கிறோம். இந்த பதிவில் நாம் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்துத்தான் வாரராசி பலனை பதிவிடப்புகிறோம். அதன்படி பார்க்கும்போது மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் செவ்வாய், சனி என்று இந்த வார தொடக்கத்தில் இந்த கிரக நிலைகள் இருக்கிறது. மே மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு மாறுகிறது. அதாவது வார தொடக்கத்திலே செவ்வாய் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு மாறுகிறது. பிறகு சித்திரை 31 மே மாதம் 14ஆம் தேதி சுக்கிரன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கும், புதன் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கும் மாறுகிறது. மே 15ஆம் தேதி, அதாவது வைகாசி 1ஆம் தேதி சூரியன் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு மாறுகிறார். இதுதான் இந்த வாரத்தில் மாறக்கூடிய கிரக நிலைகள். இனி இந்த கிரக நிலைகளையும் கிரக மாற்றங்களையும் வைத்து ஒவ்வொரு ராசிக்கும் வார ராசி பலனை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலில் மேஷம். மேஷ ராசிக்கு இந்த வாரம் சந்திரன் 11, 12, 1, 2 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கிறார். ஆகவே தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். போட்ட முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும். அதற்காக சில அலைச்சல்களையும் விரயங்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம். இருந்தாலும் அது உங்களை அடையாளப்படுத்தி ஒரு பெரிய ஒரு உன்னதமான நிலைக்கு உங்களை கொண்டு போகும். வார இறுதியில் தனவரவுகள், பணப்பழக்கங்கள் நன்றாக இருக்கிறது. மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமும் பொருளாதார நிலை உயர்வையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வார தொடக்கத்திலே செவ்வாய் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு மாறும் பொழுது அது ஒரு பெரிய ரிலீஃபு. ஏன்னா அங்கே 12 செவ்வாய் சனி இருந்துட்டு உங்களை பாடாக படிச்சுட்டு இருந்தது, தூக்கத்தையெல்லாம் தொலைச்சிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் போய் அது உங்கள் ராசிக்கே உங்கள் ராசி அதிபதி ராசியிலே ஆட்சி பெறுவது இன்னும் சிறப்பு. தொட்டதெல்லாம் தொடங்கும், நல்லா இருக்கும். அதனால் அது ஒரு பெரிய ரிலீஃபு. அப்புறம் வாரத்தினுடைய மத்தியில் புதன்கிழமை, அதாவது மே 14ஆம் தேதி சுக்கிரன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். அதாவது இது வரைக்கும் உங்களுக்கு தனவரவை கொடுத்த இந்த சுக்கிரன் மிதுனத்தின் 3இல் போய் முடைகிறார். அப்போ இனிமேல் கொஞ்சம் முயற்சி எடுத்தால் தான் உங்களுக்கு பணவரவுகள்லாம் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி புதனும் அன்னைக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வரார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, புதன் தனவரவு ஸ்தானத்துக்கு வரும் பொழுது கணக்கு வழக்கெல்லாம் சரிவர பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் லீக் ஆகிட்டு இருந்த ஃபினான்ஷியல் ட்ரெயின், அதாவது ஒரு பண விரயங்களையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அதுவே ஒரு தனவரவாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் கணக்கு வழக்கெல்லாம் நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா வரவுகள் இன்னும் கூடும், அனாவசியமான செலவுகளை குறைக்க முடியும். அதனால் அது உங்களுக்கு வாரத்துக்கு மத்தியக்கு மேலே நன்றாக இருக்கிறது. ஆகவே மொத்தத்தில் இந்த வாரத்தில் உங்களுக்கு பண விஷயத்தில் பிரமாதமாக இருக்கிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. ரிஷபம். உங்கள் ராசிக்கு சந்திரன் 10, 11, 12, 1ஆம் இடங்களில் சஞ்சரிக்கிறார். அதனால் என்ன தொழிலில் நல்ல ஒரு பேரும் புகழும் உண்டாகும். முதலீடுகள் லாபத்தை பெற்றுத்தரும்.
அதுக்காக சில அலைச்சல் விடயங்களை சந்தித்தாலும் அதெல்லாம் சிறப்பாக இருக்கும். மே 11 செவ்வாய் உங்களுக்கு 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திற்கு மாறுகிறார். அதனால் கோபதாபங்கள், விரயங்கள், தூக்கமின்மை போன்றவை ஏற்படும். மே 14 சுக்கிரன் உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு மாறுகிறார். அது ஆட்சி ஸ்தானத்திலிருந்து 2ஆம் இடத்துக்கு மாறுகிறார். அதனாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தனவரவு நல்லாயிருக்கும். வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும். எதிர்பார்த்த பணவரவுகளும் சிறப்பாக இருக்கும். அதே போல் புதனும் உங்களுக்கு 12லிருந்து உங்களுக்கு 1ஆம் இடத்துக்கு வருகிறார். இதுவரை நண்பர்களால் ஏற்பட்ட விரயங்கள்லாம் போய் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக அனுகூலமாக இருப்பார்கள். கணக்கு வழக்குகள்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை தரும். ஆகவே இந்த கிரக மாற்றங்களும் சந்திரனுடைய நிலையும் உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பாகவே இருக்கிறது. தொழிலில் நல்ல முன்னேற்றம், பணவரவு, பொருளாதார நிலை உயர்வு என சிறப்பாகவே இருக்கிறது. அடுத்தது மிதுனம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சந்திரன் 9, 10, 11, 12 இடங்களில் சஞ்சரிக்கிறார். அதனால் தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதிகாரிகள் ஆதரவு இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். போட்ட முதலீடுகளில் நல்ல லாபத்தை எடுப்பீங்க. வார கடைசியில் மட்டும் சில அலைச்சல்கள் இருக்கும். மே 11 செவ்வாய் 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு வருகிறார். அது ஆட்சி ஸ்தானத்துக்கு வருகிறார். ஏற்கனவே நம்ம முதலீடுகள் நல்ல லாபம்னு சொல்லியிருக்கோம். அதனால் இப்பவும் லாபங்கள் நன்றாக இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா, கொஞ்சம் அவசரப்பட்டு செய்யாமல் நிதானமாக செய்யக்கூடிய எந்த காரியமும் உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்றுத்தரும். மே 14 சுக்கிரன் 12லிருந்து ஜென்மத்திற்கு வருகிறார். அதுவும் நல்லது தான். விரயங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புதன் பழையபடி 10லிருந்து 11க்கு சேருகிறார். இதுவும் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கிறது. அங்கே செவ்வாயும் புதனும் இருந்து உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. தொழில் முன்னேற்றம், பெற்றோர்கள் ஆசை நன்றாகவே இருக்கிறது. ஆக மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள், பொருளாதார வரவு சிறப்பாகவே இருக்கிறது. அடுத்தது கடகம். உங்கள் ராசிக்கு சந்திரன் 8, 9, 10, 11 சஞ்சரிக்கிறார். வார தொடக்கமே உங்களுக்கு சந்திராஷ்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்களை எல்லாம் தவிர்த்துருங்க. ஒரு 2-3 நாள் கழிச்சிட்டு நீங்கள் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாம். அதிகாரிகள் ஆதரவுலாம் அதுக்கப்புறம் நல்லா இருக்குது. தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மே 11 செவ்வாய் உங்களுக்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு வருகிறார். ஆகவே தொழிலில் நீங்கள் நல்ல ஒரு துரிதமாக, துணிச்சலாக செயல்பட்டு நல்ல ஒரு லாபத்தை பெறப்போகிறீர்கள் என்பது மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி மே 14 சுக்கிரன் 11லிருந்து 12, அதாவது ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு மாறுகிறார். அதனால் கொஞ்சம் விரயங்கள் ஜாஸ்தியாகும். அதை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல உபரி வருமானமாக இருக்கும். அதே மே 14 புதன் 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு வருகிறார். கணக்கு வழக்கு சரிவர செயல்படுத்தினீங்கன்னா அதுவே ஒரு நல்ல ஒரு லாப கணக்காக மாற்றலாங்கிறத உணர்த்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஆகவே இந்த வாரத்தில் தொழில் முன்னேற்றமும் பொருளாதார நிலை உயரமும் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். சிம்மம். இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு 7, 8, 9, 10 செயல்படுகிறார். வியாபாரம் நன்றாக இருக்கிறது. சில விமர்சனங்கள் வந்தால் அதையெல்லாம் காதில் வாங்கி காதில் விட்டு கொள்ளுங்கள். அதிகாரிகள் அதை நன்றாக இருக்குது. தொழிலில் நல்ல பேரும் புகழும் இருக்குது. செவ்வாயோட மாற்றம். செவ்வாய் இது வரைக்கும் 8ல் சனியோடு சேர்ந்து உங்களை படுத்தின ஆள் உங்களுக்கு 9க்கு வரும்போது அது யோகக்காரன் வேறு. அதனால் இந்த வாரம் யோகமாக இருக்கும். சுக்கிரனும் புதனும் மே 14 சுக்கிரன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திலையும், புதன் மேஷத்திலிருந்து ரிஷபத்திலையும் மாறினார். புதன் 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு மாறுவது அதுவும் சிறப்பு தான். தொழிலில் நல்ல ஒரு நண்பர்கள் உதவியோடு நல்ல பணபலத்தோடு சிறப்பாக இருக்க போகிறீங்க. சுக்கிரன் 11லிருந்து 10லிருந்து 11க்கு வரார். அதுவும் உங்களுக்கு லாப வருமானங்களை தரும். மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கிறது. கன்னி. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு சந்திரன் 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கிறார். தொழிலில் இருந்த பணி அழுத்தங்கள், பணிச்சுமைகள் படிப்படியாக குறையும். தெளிவான திட்டங்கள் மூலம் காரியங்களை செயல்படுத்துவீர்கள்.
அதுக்காக வரக்கூடிய வீண் பழி விமர்சனங்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு அதிகாரி ஆதரவோடு இந்த வாரம் சிறப்பாக செயல்பட போகிறீர்கள். செவ்வாயினுடைய மாற்றம் உங்களுக்கு சிறப்பை தரும். அதாவது 7லேருந்து 8க்கு போகுது. 8ல் ஆட்சி தான் வருது. எதிர்பார்த்த தனவரவுகளை பார்க்கலாம். அதே மாதிரி மே 12 சுக்கிரன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். 9லேருந்து 10க்கு போகிறார். ஆகவே தொழிலில் நல்ல பொருளாதார நிலை உயர்வு வரும். புதன் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வருகிறார். 10ஆம் இடத்தில் புதன் வருவது அதுவும் சிறப்பு தான். ஆகவே இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது. பணிச்சுமை விலகி நன்றாக இருப்பீர்கள். துலாம். சந்திரன் உங்கள் ராசிக்கு 5, 6, 7, 8 போன்ற பாவங்களில் இடங்களில் சஞ்சரிக்கிறார். ஆகவே தொழில்நுட்ப சிறப்பு நன்றாக இருக்கிறது. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி வெற்றி காணப்போகிறீர்கள். தெளிவான திட்டங்கள் செயல்படுத்தி வெற்றி காணப்போகிறீர்கள். வார இறுதியில் சில வீண் பலிகள் வந்து சேரலாம். செவ்வாயோட மாற்றம் உங்களுக்கு சிறப்பை தரும். அவர் 6லிருந்து 7க்கு வருவது உங்களுக்கு சிறப்பை தரும். புதன் அதே மாதிரி 6லிருந்து 7க்கு வருவதும் சிறப்பை தரும். சுக்கிரன் 8லிருந்து 9க்கு போயிடார். அது ஒரு பெரிய ரிலீஃப். இது வரைக்கும் தடைப்பட்ட வருமானங்கள்லாம் உங்களுக்கு வரப்போகுது. சிறப்பாக இருக்கிறது இந்த வாரம் உங்களுக்கு. விருச்சிகம். உங்கள் ராசிக்கு சந்திரன் 4, 5, 6, 7 இடங்களில் சஞ்சரிக்கிறார். அதனால் வசதி வாய்ப்புகள் கூடும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். பணி அழுத்தம், பணிச்சுமைகள் குறையும். கடன் வாங்குவதை தவிர்க்கவும். வாழ்க்கை துணையால் அனுகூலங்கள் உண்டாகும். செவ்வாய் மாற்றம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். 5லிருந்து 6க்கு போகும்போது நோய் நிவர்த்திகள் ஏற்படலாம். சுக்கிரன் 7லிருந்து 8க்கு போகிறார். அது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடியது. பண விஷயத்திலும் பெண்கள் விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். புதன் உங்களுக்கு 6லிருந்து 7க்கு போகிறார். அது உங்களுக்கு சிறப்பை தரும். மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரமாகவே இருக்கிறது. தனுசு. சந்திரன் உங்கள் ராசிக்கு 3, 4, 5, 6 இடங்களை சஞ்சரிக்கிறார். அதனால் உங்களுடைய முயற்சிகள், திட்டங்கள், திறமைகள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். செவ்வாயோட மாற்றம் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி தரும். புதனுடைய மாற்றம் உங்களுக்கு அந்தஸ்தை கூட்டித்தரும். சுக்கிரனுடைய மாற்றம் சமூகத்தில் அந்தஸ்தை கூட்டி தரும். ஆகவே இந்த வாரம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் வாரமாக இருக்கிறது. மகரம். இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு 2, 3, 4, 5 இடங்களில் சஞ்சரிக்கிறார். குடும்பத்தில் மகிழ்ச்சி, முயற்சிகளில் வெற்றி, உறவினர்களால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் பேரும் புகழும் கிடைக்கும். செவ்வாய் மாற்றம் உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும். வசதி வாய்ப்புகளை கூட்டித்தரும். நில வசதிகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். சுக்கிரன் மாற்றம் எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் கொண்டு தரும். பொருளாதார விரயத்தை ஏற்படுத்தி தரும். கவனம் தேவை. புதன் மாற்றம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. உங்கள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. கும்பம். இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு 1, 2, 3, 4 இடங்களில் சஞ்சரிக்கிறார். தனவரவு பணவரவு நன்றாக இருக்கிறது. மாற்றங்களால் மகிழ்ச்சி, உறவினர்களால் பெருமை போன்ற விஷயங்களில் நன்றாக இருக்கிறது. இதுவரை தனவரவில் இருந்த தனஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் சகாயஸ்தானத்துக்கு செல்கிறார். உதவிகள் உங்களுக்கு எதிர்பார்த்த அளவு கிடைக்கும். சகோதரர்களிருந்து நல்ல ஒரு அன்பும் ஆரவாரமும் கிடைக்கும். சுக்கிரன் 4லிருந்து 5க்கு போகிறார். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதோடு பணப்பழக்கமும் அதிகரிக்கும். புதன் உங்களுக்கு 3லிருந்து 4க்கு போகிறார். ஆகவே கணக்கு வழக்குகளில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு பணப்பழக்கத்தையும் மன அமைதியும் தரக்கூடிய வாரமாக இருக்கிறது. மீனம். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு சந்திரன் 12, 1, 2, 3 இடங்களை சஞ்சரிக்கிறார். வார ஆரம்பத்தில் அலைச்சல்கள் இருந்தாலும் பிறகு தனவரவு, போட்டிகளில் வெற்றி என்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். செவ்வாய் மாற்றம் உங்களுக்கு தனவரவை அதிகரிக்கும். சுக்கிரன் மாற்றம் உறவினர்களை
நல்வழிப்படுத்தி அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். புதன் மாற்றம் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு வெற்றிகளை பெற்றுத்தரும். மொத்தத்தில் இந்த வாரம் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும், மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறீர்கள். இந்த வாரம் மட்டும் இல்லாமல் எல்லா வாரங்களும் இனிய வாரமாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் அருள் புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற சகல சௌபாக்கியை தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன், அறம் செய்வோம், கர்மத்தில் இலையுரைப்போம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.